இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோர்ட்ல வந்து நின்னுட்டு என்ன யோசிக்கிற நீ? அம்மா கோவப்பட்டா படட்டும், நான் அவங்க பையன். இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சமாளிச்சுக்கிறேன். நீ இங்கிருந்து போக போறவ. சோ உன் மேல கோவப்படுவாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத. புரிஞ்சுதா? எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? இந்த வீட்டுக்கு அத்தை தான் ஆசைப்பட்டு என்ன மருமகளா கூட்டிட்டு வந்தாங்க. உங்க கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. கோவில்ல வச்சு உங்களை எனக்கு தத்து கொடுத்திருக்காங்க. இந்த குடும்பத்தையும் உங்களையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லாம கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு வருண். நான் அத்தைக்கு பிடிச்ச மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச மருமகளாவே நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அத்தையும் எனக்கு முக்கியம் வருண். இங்க பாரு, நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது அம்மா கிட்ட சொல்றதுக்கான நேரம் கிடையாது. அவங்க கிட்ட சொன்னா நம்ம நினைச்சது நிச்சயமா நடக்காது. எனக்கு அமெரிக்கா போகணும். என் பிசினஸ வேர்ல்டு ஃபுல்லா சக்சஸ் பண்ணணும். அதுக்கு இந்த டிவோர்ஸ் ரொம்ப முக்கியம். சோ கண்டதை திங்க் பண்ணி டிஸ்டர்ப் ஆகாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கோர்ட்டுக்குள்ள போகணும். அதை பத்தி மட்டும் யோசி. கடவுளே, வருண் சந்தோஷத்துக்காக நான் டிவோர்ஸ்க்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வருண் கூட வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அவருக்கு என்னை விட அவர் பிசினஸ் தான் முக்கியம். அதுக்காக தான் நானும் சம்மதிச்சேன். ஆனா இப்போ கோர்ட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது, கஷ்டமா இருக்கு. என்ன பிரியறதுல வருணுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அண்ணாமலை அத்தையால இதை தாங்கிக்க முடியாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க பிரியற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும், ப்ளீஸ். சார் எல்லாம் ரெடியா சார்? எல்லாம் ரெடி தான் சார் இருக்கு. சீனியர் வந்துட்டோம், பேசிடலாம். இந்த சீனியர் வந்துட்டார் சார். ஹலோ சார். சார் இவங்க தான் அந்த டிவோர்ஸ் கேஸ் சார். ஓ, இவங்க தான் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கேஸா? என்னப்பா வருண், உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டீங்கல்ல? எந்த ஒளிவு மறைவும் இல்லையே? எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன் சார். எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நல்லதா போச்சு. வெண்ணிலா, உனக்கு இதுல எல்லாம் சம்மதம் தானே? சரிம்மா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாம குடும்பத்தையே பாத்துக்கிற பொண்ணுங்க, சம்பாத்தியம்னு எதுவுமே இல்லாதவங்க, புருஷனை விட ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் விவாகரத்துன்னு வரும்போது ஒரு நஷ்டஈடு மாதிரி ஜீவனாம்சம்னு ஒரு தொகை கேட்பாங்க. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது கேட்டு வாங்கி தரட்டுமா, இல்ல ஃபுல் செட்டில்மெண்ட் வாங்கி தரட்டா? நான் அதெல்லாம் எதிர்பார்த்து இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கல.